கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரல. கை முழுக்க ஆசையா போட்ட மருதாணி தடல் புடலா ரெடியான கல்யாண விருந்து. விடிஞ்சா கல்யாணம், ஆனா மாப்பிள்ளைய காணோம். பிடிக்கலனா அப்பவே சொல்லிருக்கலாம்ல, இவ்வளவு செஞ்சிருக்க மாட்டோம்லன்னு நொந்து போகும் பெண் வீட்டா. திருமண பத்திரிகையோட காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்ததுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் மேல பெருங்கரை கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அலங்கானூர் கிராமத்தை சேர்ந்த சென்ட்ரிங் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்திருக்கு. பெரியவங்க பார்த்து பேசி நிச்சயித்த திருமணம் அப்படின்னு கூறப்படும் நிலையில தான் கல்யாண நாள் அன்னைக்கு காலையில பெண் வீட்டார் பத்திரிகையோட பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறதுக்காக வந்திருந்திருக்காங்க. என்ன நடந்தது, ஏன் கல்யாணம் நடக்கல, இப்படி பல விஷயங்களை பெண் வீட்டார் புகாரோட தெரிவிச்சிருந்திருக்காங்க. கல்யாணம் 2 பேர் வீட்டில இருந்து பேசி கல்யாணம் பேசியிருந்தாங்க. பேசி நாங்கள் எல்லா ஏற்பாடும் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கடைசியில் அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட்டாக பத்திரிக்கை கொடுத்து முடிக்க போகிற டைமில் வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லோரும் சேர்ந்து வச்சு பேசினாங்க. பேசி ஒரு வழிக்கு வந்து கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே நாங்கள் போயிட்டு அதோட மறுநாள் நாங்கள் போய் கேட்கும் போது இந்த மாதிரி மாப்பிள்ளைகிட்ட பேசணும் அப்படிலாம் சொல்லி பேசி முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்கிட்ட வந்து பேசுகிறேன் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் நான் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இல்லை இப்போ எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் நாங்கள் எல்லோரும் பேசி மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து பேசினாங்க. பேசி கேட்டு கடைசியில் 2 பேருக்கும் கல்யாணம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு நாங்கள் சரி அடுத்து ஒரு நாள் தான் இருக்குன்ற போது நாங்கள் எல்லா ஏற்பாடும் கடைசியில் இருக்கிற மிச்ச ஏற்பாடும் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரல.